आज जिस प्रकार से यहाँ पर माननीय प्रधानमंत्री जी गरीबों के लिए आवास योजना हो, किसानों के लिए किसान सम्मान योजना हो, ऐसे लाभुकों को पूरी तरह से लाभ कैसे पहुंचे। करीब 12,000 करोड़ रुपया पीएम किसान योजना के माध्यम से तमिलनाडु के किसानों को राहत दी गई, उनको सहायता दी गई। करीब 13 लाख से अधिक गरीबों के लिए आवास बनाने का काम हमारी सरकार ने किया है। पर दुर्भाग्य है यहाँ की डीएमके की सरकार का, जो गरीबों के लिए तो आशियाना नहीं बनाती, पर राहुल गांधी और सोनिया गांधी को यहाँ का पैसा कटकर महल बनाने के लिए जरूर देती है। நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும்னு ஆவாஸ் யோஜனா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கெல்லாம் உதவி கிடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு 12,000 ரூபாய் அவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி விவசாய பெருமக்கள் முன்னேற வேண்டும், ஏழை எளிய மக்கள் முன்னேற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் நலத்திட்டங்களை நம்ம என்டிஏ ஆட்சி கொடுக்குது. ஆனா திமுக காங்கிரஸ் ஆட்சி என்ன செய்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் இங்கிருந்து கொள்ளையடித்து கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊழலை மட்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். जल जीवन मिशन के तहत 87% घरों में नल का जल भेजने की योजना का पैसा दिल्ली से मिला है। पर जब मैं कल यहाँ आया और उसके पूर्व भी मेरे कार्यकर्ताओं ने बताया कि नल जल योजना का जो पैसा जो घर घर तक जल पहुंचाना था, उसमें भी यहाँ की सरकार ने बंदरबांट कर दिया। आज भी मेरे गरीब परिवार के लोगों को नल का शुद्ध पेयजल नहीं मिल रहा है। इसलिए आने वाले समय में हमने संकल्प लिया है कि हम हर गरीब के घर तक नल का शुद्ध पेयजल भेजेंगे, ताकि हम गरीब के परिवार को भी सम्मान पूर्वक आगे बढ़ा पाए। நம்முடைய மத்திய அரசு எல்லா மக்களுக்கும் அவங்க வீட்டிலேயே பைப்பை திறந்தா தண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் ஜல் ஜீவன் திட்டம். அதற்காக மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடை தமிழகத்திற்கு கொடுத்தும் கிட்டத்தட்ட 87.4% இங்கே எல்லாருக்கும் கிடைத்திருக்க வேண்டும் என்று இந்த இலக்கு நிர்ணயித்து செயல்பட்ட போது கூட அதை இந்த அரசு பயன்படுத்தாமல் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய இந்த திட்டத்தை கிடைக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் அரசு திமுக அரசு.